ஆட்சி வருவதுக்கு ரொம்ப நன்றி. முக்கியமா ரொம்ப மனமான்ற நன்றி. எப்படி பாக்குறோம்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரவேற்பு எங்களுக்கு ரொம்ப வரணும். வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு நடத்துறது சூப்பரா நடத்திட்டு இருக்காரு. எங்களுக்கு மீண்டும் அவர் தான் வரணும். இது புதுமுகமா மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நடந்து இருக்கிறத விட புதுமுகமா இருக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். இதால நல்லாட்சி நடந்துட்டு இருக்கு. மக்களுக்கு இளைஞருக்கெல்லாம் ஒரு திருப்புமுனையா இருக்கு. இந்த ஆட்சி வர்றதுனால, இது அண்ணாமலை வர்றதுனால ஒரு இளைஞருக்கு ஒரு எழுச்சியா இருக்கு, ஒரு புரட்சியா இருக்கு. அவர் வர்றதுனால எல்லா இளைஞருமே வல்லரசு நாடா மாறும் தான் என் கணிப்பு. அதனால அண்ணாமலைக்காக நம்ம எப்பவுமே சப்போர்ட் பண்ணோம். எல்லா இளைஞரும் போராடுறது அவரு ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருக்கு. நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேலை வாய்ப்பு அதிகமா வரும். ஊழல் அற்ற ஆட்சியை கொடுப்பாரு. பிரதமர் மோடியும் வந்தாருன்னா நமக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். நமக்கு அண்ணாமலைன்ற ஒரு தனி மனுஷன் இல்லாம நம்ம அவருக்காக ஃபுல் பலத்தோட சப்போர்ட் கொடுக்கணும். இது எல்லா இளைஞருக்கும் தமிழ்நாடு சார்பா ரொம்ப கேட்கிறேன். இளைஞர் கண்டிப்பா ஊக்குவிக்குவாரு. நீங்க அண்ணாமலைக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கணும். மீண்டும் நம்ம ஆட்சி மோடிஜி தான் வரணும். வல்லரசு நாடா மாறும். பாரத் மாதா கி ஜெய். எழுச்சியா நடக்குது. எதிர்கட்சிக்கு ரொம்ப அச்சத்தை ஏற்படுத்துமா நாங்க ஏற்படுத்திடுச்சு. விடிய அரசு வீட்டுக்கு போறதுக்கு உண்டான நேரம் நெருங்கிடுச்சு. மக்கள் கண்டிப்பா அதுக்கு உண்டான பதில இந்த 2024 மிக பெரும்பான்மையான இடத்துல ஜெயிச்சு வரதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்துவாங்க. தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா எதிர்பார்க்குது. அடுத்த முதல்வர் அவர் தான். இந்தியாவே திரும்பி பார்க்கும் தமிழ்நாட்டை. புத்துணர்ச்சியோட உண்மையா உழைக்கிற ஒரே தலைவன் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் அண்ணாமலை. நல்ல யாத்திரை இது. நல்ல மாதிரி செய்யறாங்க. நல்ல கூட்டம் வருது. அண்ணாமலைக்கு தான் மொத்த கட்சிக்காரன் ஆதரவிக்கணும். எந்த கட்சியில இருந்தாலும் இவருக்கு தான் ஆதரிக்கணும். சிறப்பான ஆட்சிங்க. இந்த மாதிரி ஆட்சி யாருமே இது வரைக்கும் பார்த்திருக்க முடியாது. நல்ல ஆட்சி நடந்துருக்குது. இதே தொடர்ந்து நடக்கணும். அவர் தாங்க முதலமைச்சர். எல்லாரும் டிரெக்ட் பண்ணிட்டாங்க. அவர் தான் முதலமைச்சர். இந்த திருட்டு திமுக எல்லாம் ஒழியணும். திருட்டு திமுக ஒழிஞ்சிடும். ஒழிதில்ல, ஒழிஞ்சிடும். ஏன்னா அண்ணாமலை தான் நேர்மையான அரசியல்வாதி. வேற எந்த கட்சிக்காரனும் கிடையாது. அண்ணாமலை வருவார். எல்லா லேடிஸும் மொத்தம் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. திருட்டு இருக்காது. திருடு ஊழல் இதெல்லாம் போயிடும். இது ரொம்ப விழிப்புணர்வு எல்லாருக்குமே. பாத்தீங்கன்னா பிஜேபின்றது தமிழ்நாட்டில் கம்மியா இருக்கு. அந்த அளவுக்கு தெரியல. ஸோ இதனால பாத்தீங்கன்னா படிச்ச மக்கள் மாத்திரம் இல்லாம படிக்காத மக்களுக்கு எல்லாருக்குமே பிஜேபி ஒரு நல்ல கட்சின்றது தெரியுது. அவரோட ஆட்சி தொலைநோக்கு பார்வையோட போறாரு. நம்ம வல்லரசு நாடு கொண்டு வரணும், முன்னிலை கொண்டு வரணும்ன்றது அந்த தொலைநோக்கு பார்வையோட வர்றாரு. அவரு மாபெரும் ஒரு மாற்றம் கொண்டு வருவார். அவரு அதை எதிர்பார்க்கிறோம். இப்ப இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய கட்சியில இது ஒரு முன்னணி கட்சியா வரப்போகுது. மாறுன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே இந்த ஊழல் எல்லாமே அழியும். அதுதான் உண்மை. ஏன்னா அவர் நேர்மையா நடந்துக்கிறாங்க. ஓகேங்களா? உண்மை இதுதான் உண்மைன்ட்டு வெளிச்சத்தை கொண்டு வராங்க எல்லாமே. ஓகேங்களா? அது ஒண்ணுதான். அவர் மக்களுக்காக ஏதோ சொல்ல வராரு. ஏதோ மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வராரு. அது நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். அவர் சொல்றதாலே மக்களுக்கு நல்லது நடக்குது. மக்களுக்கும் விவசாயிகளுக்கு நல்லது செஞ்சுக்கிறாரு. இப்போ மக்கள் எந்த கஷ்டம் இல்லாத நல்லபடியா இருக்கிறாங்க. இதுக்கு முன்னே இப்போ நடந்தது இன்னும் புதுசா ஏதோ வரும்னு எதிர்பார்க்கறோம். நாங்க நாட்டுல நிறைய மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்களும் அதை தான் எதிர்பார்க்கிறோம். இருக்கிறதோட இப்ப நல்லா மாறிச்சுட்டா நாங்க சந்தோஷம் தான் படுவோம். நாங்களும் இது மக்கள் இடத்துல அதிகமா சென்று சேர்றதுனால இந்த யாத்திரை சிறப்பான வரவேற்பு மக்கள் இடத்தில் கிடைக்கிறது. தொடர்ந்து இது அனைத்து சட்டமன்ற தொகுதிகளும் கிடைக்கும். இதுவரைக்கும் எந்த பிரதமரும் செய்யாத உலக சாதனையை செஞ்சிருக்கிறாரு. தொடர்ந்தும் செய்வாரு. அடுத்த முறை 2024 அவர் தான் மறுபடியும் பிரதமராக வருவார். அதனால் மக்கள் அனைவரும் தெளிவான ஒரு முடிவை எடுக்க வேண்டும். தமிழக மக்கள் தொடர்ந்து நரேந்திர மோடிக்கு ஆதரவு தர வேண்டும். மோடி, மீண்டும் மோடி. அனைத்து தரப்பு மக்களும், மாணவர்கள், இளைஞர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவருமே திரு அண்ணாமலை அவர்களை வெகுவாக கவர்ந்துள்ளார். தொடர்ந்து அவர் 26 தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். ஊழல் இல்லாத தமிழகம், லஞ்சம் லாவண்யம் இல்லாத தமிழகம் தொடர்ந்து தமிழகத்தில் கொடுப்பதற்கான மாற்றத்தை இளைஞர்கள் எடுத்துள்ளார்கள். தமிழகமும் அதை சிறப்பான முறையில் கொண்டு வரும். பொதுமக்கள் அனைவரும் ரொம்ப எல்லாரும் ஆவலுடன் கலந்து கொள்கிறார்கள். ஆட்சி நல்லா இருக்கிறதுனால தான் மக்கள் இவ்வளவு பேர் வந்துக்கிறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமா எதிர்பார்க்கறாங்க மக்கள். அந்த மாதிரி நாமளும் எதிர்பார்க்கிறோம். எல்லாமே மாறும். ஊழல் இருக்காது. மக்கள் பொதுமக்கள் நல்லா இருப்பாங்க. நிம்மதியா ரவுடிஸ் இருக்காது. ஊழல் இருக்காது. எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே நல்லா இருக்கும். இது ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடந்துன்னு இருக்குது. இனி அரசியல் ஊழல்ல சிக்கிறவங்க எல்லாம் சிக்கிடுவாங்க. இனி ஐயா வந்துட்டாருன்னா ஊழலற்ற ஆட்சி நடைபெறும்.
ஏழை எளியவர்களுக்கு நல்ல திட்டங்கள் எல்லாம் அது இருக்குது. ஏற்கனவே மோடி ஐயா கொடுத்துன்னு இருக்கிறாரு. எத்தனையோ திட்டங்கள் மறைக்கப்பட்டு கொடுத்து இருக்கிறார்கள் ஆளும் கட்சி. அதையெல்லாம் வந்து சரி செய்யணும்னா இவர் வரணும். என் மக்கள் வந்து வெற்றி அடையணும். ஐயா வெற்றி பெற்று தமிழகத்தை ஆளும் நிலைக்கு வர வேண்டும். எந்த மாதிரி எந்த நிலைமைக்கு இருந்தா இந்த மாதிரி எல்லாம் வரும். சரியில்லைன்னா இவ்வளவு கூட்டம் சேராது, இவ்வளவு எல்லாம் எதுவும் இருக்காது. நல்லாட்சி நடைபெறுகிறது. கடந்த 600-700 ஆண்டு கால அயோத்தி பூமி வந்து மீண்டும் மீண்டெடுக்கப்பட்டுகிறது. இது போல இன்னும் எத்தனையோ இது மீண்டெடுக்கப்படுகிறது. மோடி வர வேண்டும், மீண்டும் மோடி பிரதமராக வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆதங்கம். அண்ணாமலை பெரும்பான்மையான வெற்றிகள் படையக்கூடிய ஊழலற்ற ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி நடைபெறும். ஏழை எளிய மக்கள் நல்ல திட்டங்களை வகுத்து அவங்களுக்கு உதவும் வகையில் நல்லாட்சி புரிவார். மகளிர்களுக்கு எழுச்சியும் புத்துணர்ச்சியும் பெற்று வராங்க. அவங்க வீட்டை விட்டு வராதவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க. கிறிஸ்துவ மதத்தினரும் முஸ்லீம் மதத்தினரும் வந்து ஆட்கொண்டு வச்சிருந்த இதுவெல்லாம் வந்து நிலைப்பாடெல்லாம் வெளியே போயிடுச்சு. இன்னைக்கு அதனால அவங்க எழுச்சி பெற்று வராங்க. கொடி பிடிச்சுன்னு வர்ற அளவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தைரியம் வந்துக்குது. இது வந்துக்குதுன்னா நமது வந்து வளர்ந்து வருது. மீண்டும் ஆட்சி, மீண்டும் மோடி பிரதமராக வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆதங்கம். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். இந்த தலைவர் வந்து என் மக்கள் பாத யாத்திரை வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் அங்கிருந்து தொடங்கி 170 சட்டமன்றத்தில் வந்துட்டு இருக்காரு. இப்ப வந்து வெற்றிகரமா வந்து பாத யாத்திரை தொடர்ந்துக்கிற மக்கள் வந்து பேராதரவுடன் அன்பு நிறைய வந்து இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் முதல் கொண்டு விவசாய கூட்டமா எல்லாருமே வந்து சரிசமமா கட்சி பாகுபாடு இல்லாம அவர் மேல நிறைய அன்பு வச்சுட்டு இருக்காங்க. அந்த அன்பின் ஆதரவு தான் வருங்காலத்துல வந்து அவர்தான் முதல்வர், அவர்தான் முதல்வர், அவர்தான் முதல்வர். மோடியினுடைய ஆட்சி மீண்டும் 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 மோடி ஆட்சி தான் எங்களுக்கு வேண்டும். மிக சிறப்பாக இருந்தது பொற்கால ஆட்சி. இதுவரை ஒரு தசரதனுடைய 60,000 ஆண்டு காலம் மாதிரி நம்மளுடைய மோடிஜியோடைய ஒவ்வொரு வளர்ச்சியும், நம்ம ஒவ்வொரு பெண்மணியோடும் சரி, ஒவ்வொரு இந்திய நாட்டின் ஒவ்வொரு குடிமக்களும் சரி, அவங்களுடைய வெற்றிக்கான பாதை அவரது. அரசியல ஒரு பெரும் மாற்றம். ஊழல்லே வந்து இருக்கவே இருக்காது. எல்லாருமே வந்து சரிசமமா நடத்தப்படுவாங்க. ஜாதி, மதம், மொழி, இனம் எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா மக்களும் சரிசமமா நடத்தப்படுவாங்க. ஊழல்ன்றது முழுசா ஒழிச்சு கட்டுவோம். மக்களுடைய குறைகளை உடனடியா கேட்கும். ஏற்கனவே இங்கே புகார் பட்டி நாங்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த புகார் உடனடியா நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்க வந்து எவ்வளவு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு சாதிச்சுன்னு இருக்காங்க. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து மோடிஜி வந்து சொல்றதையும் சொல்லாததையும் மிக சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம கனவுல ஒவ்வொரு இளைஞருடைய கனவு என்னன்னு அதை வந்து அவர் செயல்படுத்தியே முடிச்சிட்டு இருக்கிறாரு. அதனால இனி வரும் எல்லா காலமுமே மோடிஜியினுடைய ஆட்சி தான் எங்களுக்கு வேண்டும். சிறப்பு திட்டங்கள், நல